ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஒரு பக்தர் பணத்தட்டுப்பாட்டால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் யாரிடமும் அன்பளிப்புகளை பெறுவதில்லை. தீக்ஷித் அவருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என விரும்பினார். அவர் ஒரு கவரினுள் பணம், அதாவது நோட்டு வைத்து அதை ஸ்ரீ சாயிபாபாவிடம் எடுத்து சென்றார். தீக்ஷித், பாபா, இந்த கடிதத்தை அனுப்பட்டுமா? ஸ்ரீ சாயிபாபா, அப்படியே செய். தீக்ஷித் அதை உடனே அனுப்பி வைத்தார். பக்தரால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு அந்த பக்தர் விளக்கமளித்தார். 2 மணி நேரத்திற்கு முன் பக்தருடைய இல்லால் ஸ்ரீ சாயிபாபாவை தரிசிக்க சென்றிருந்தார். ஸ்ரீ சாயிபாபா, அம்மா, நான் உன் வீட்டிற்கு வரவிருக்கிறேன். என்னை உதாசீனம் செய்ய வேண்டாம் என உன் கணவரிடம் சொல்லிவை. ஸ்ரீ சாயிபாபாவின் விசித்திர நகைச்சுவை, இரட்டை பொருளுடைய பேச்சு, கேலி பேச்சு முதலியவை. ஒரு சமயம் பசியால் வாடிய வயது முதிர்ந்த ஒரு ஆடு இறந்து போகும் நிலையில் இருந்தது. மசூதிக்குள் நுழைந்தது. ஸ்ரீ சாயிபாபா படே பாபாவிடம், ஒரே வீச்சில் இந்த ஆட்டை வெட்டிவிடுங்கள். படே பாபா ஆட்டை இரக்கத்துடன் பார்த்தவராய், நாம் எப்படி இதை செய்யலாம்? இவ்வாறு பேசிய படே பாபா மசூதியை விட்டு சென்று விட்டார். ஸ்ரீ சாயிபாபா, ஷியாமா, இதை நீ வெட்டு. ராதாகிருஷ்ண ஆயியிடமிருந்து கத்தி வாங்கி வா. ஆயி ஒரு கத்தியை அனுப்பினாள். ஆனால் கத்தி எதற்காக பயன்படுத்த போகிறது என்பது தெரிந்தவுடன் அதை திரும்ப பெற்று கொண்டு விட்டாள். ஷியாமா, நான் வீட்டிற்கு சென்று ஒரு கத்தி எடுத்து வருகிறேன். வீட்டிற்கு போன ஷியாமா அங்கேயே தங்கிவிட்டார். ஸ்ரீ சாயிபாபா பின்னர் தீக்ஷித்திடம், நீர் ஒரு கத்தி கொண்டு வந்து இதை கொன்றுவிடவும். தீக்ஷித் சென்று ஒரு கத்தியை கொண்டு வந்தார். தீக்ஷித், பாபா, இதை கொன்றுவிடவா? ஸ்ரீ சாயிபாபா, என்ன யோசனை, வெட்டும். தீக்ஷித் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆணையை ஏற்று கத்தியை கீழே கொண்டு வந்தார். ஸ்ரீ சாயிபாபா, நிறுத்தும். அந்த பிராணி இருக்கட்டும், நானே அதை கொள்கிறேன். ஆனால் மசூதியில் அல்ல. ஸ்ரீ சாயிபாபா அந்த ஆட்டை சற்று தூரம் எடுத்து சென்றார். பின்னர் அது கீழே இறந்து விழுந்தது. ஓம் சாய்ராம்.